கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. அங்க ஒரு அடையாளமும் கொடுத்திருக்கிறார். எப்படி அன்பா இருக்கணும்னு சொல்றார் பாருங்க. உங்க மனுஷ அன்புல இல்ல, அது உங்களால முடியாது. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. அவர் எந்த அன்பை காண்பித்தார்? தேவ அன்பை காண்பித்தார். அந்த தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கின்றபடியால் அந்த அன்பை கொண்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், அன்பு செய்யுங்கள், அவங்களுக்கு அது செயல்ல காண்பீங்கன்னு சொல்றாரு. நம்ம வாயினாலும் நம்முடைய வார்த்தைகள்னாலும் இல்ல, உங்கள் கிரியையினால் நீங்க அன்பு கூறுங்கள்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் நம்ம முந்திக் கொண்டு என்ன செய்யணுமா? அன்பு செய்யணுமா? ஒருவர் மேல் ஒருவர் அந்த தேவ அன்பை நம்ம காண்பிக்கணுமா? எப்படி பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருந்தார்களோ அது போல அவருடைய சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை யாரு? நம்ம தான் சரீரமாகிய சபை. இந்த சரீரமாகிய சபை ஒன்றாக இருக்கணும் அப்படின்னா அது தேவ அன்பினால் தான் அது ஒன்றாக இணையும். அப்படி சரீரமாகிய சபை தேவ அன்பின் மூலம் ஒன்றாக கட்டப்படும் பொழுது இந்த உலகம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகள் அது பார்க்கும். அந்த தேவ அன்பின் மூலம் கிறிஸ்துவை அது அறிந்து கொள்ளும். நம் மூலமாக தான் கிறிஸ்து வெளிப்பட முடியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தேவ அன்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் அந்த இடத்துல தேவ அன்பை காண்பிக்க சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த இடத்தில் அவர் செயல்பட விரும்புகிறார். தேவ அன்பில் தேவன் செயல்படுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்போம் இல்லையா? இந்த செயலை செய்யவா, அந்த செயலை செய்யவா, எனக்கு ஒரு விஷயம் இது பிடிக்கும், அதை விட இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுப்போம் இல்லையா? அது போல நமக்கு அநியாயம் செய்கிறவர்கள், நமக்கு எதிராக வருகிறவர்களை நாம் தேவ அன்பை காண்பிப்பதற்கு மிகவும் அதிகமாக விரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்புல இந்த வசனத்துக்கு அர்த்தம் போடப்பட்டிருக்கு. என்ன செய்யணுமா? நம்ம அந்த மிகவும் அதிகமாக தேவ அன்பை காண்பிக்க நாம் விரும்புகிறதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது ரொம்ப ரொம்ப விரைவாக, ரொம்ப ரொம்ப அதிகமாக அதை விரும்பி நீங்க தேர்ந்தெடுங்க. எந்த இடத்துல அநியாயமா நடத்தப்படுறீங்களோ, எந்த இடத்துல குற்றம் சாட்டப்படுறீங்களோ, எந்த இடத்துல ஒதுக்கப்படுறீங்களோ, எந்த இடத்துல துன்புறுத்தப்படுறீங்களோ, அந்த இடத்துல மிகவும் அதிகமாக தேவ அன்பை காட்டுவதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமா? ஏன்னா அந்த இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயல்பில் தேவன் செயல்படுகிறார். நம் மூலமாக அவர்களிடத்தில் அவர் செயல்பட விரும்புகிறார். அங்க ஒரு ஸ்தேவான் அப்படிங்கிற ஒரு விதை விதைக்கப்படலன்னு சொன்னா அங்க சவுல் பவுலாக மாறி இருக்க முடியாது இல்லையா? அது போல நாம் தேவ அன்பை காண்பிக்கும் பொழுதுதான் அங்கு பல பவுல்கள் என்ன செய்ய முடியும்? உருவாக முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் வாசிக்கலாம். 1 யோவான் 3:18-19. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. நல்லா பாருங்க, வெறும் வாய் வார்த்தையினால மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். கிரியைனா உங்க தேவ அன்பை செயல்களில் காண்பியுங்கள். சத்தியத்தினாலும் என்ன செய்யணுமா? நம்ம அன்பு கூற கடவோம்.
அப்படி அன்பு கூறும் பொழுது இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து, அதாவது நாம் சத்தியத்திற்கு உள்ளவர்கள். இந்த கிருபையானது நமக்குள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கிருபையானது எனக்கு அவருடைய வாழ்வையும் வல்லமையையும் இயல்பையும் கொடுத்திருக்கிறது. அவர் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். அப்படிங்கிறது எப்படி தெரியுமா? நம்ம இந்த தேவ அன்பை செயல்களில் காண்பிக்கும் பொழுது. அப்படி செயல்களில் காண்பிக்கும் போது நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இந்த இடத்துல ஒரு நிச்சயத்தை நாம் உறுதிப்படுத்த அவர் சொல்லுகிறார். நம்ம இருதயத்தை அந்த இடத்துல என்ன செய்யணுமா? நிச்சயப்படுத்திக் கொள்ளணுமா. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த அன்பை காண்பிக்கல அப்படின்னு சொன்னா, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, 20வது வசனம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அப்போ முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ளணும், உறுதிப்படுத்திக் கொள்ளணும். எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ளணுமா? நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணுமா. எப்படி உறுதிப்படுத்த முடியும்? தேவ அன்பில் நாம் செயல்படுவதன் மூலம். தேவ அன்புல செயல்படுறதன் மூலம்தான் நம்முடைய இருதயத்தை அங்க என்ன செய்ய முடியுமா? நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல நாம ரட்சிப்பை பெற்றிருந்திருக்கலாம், தேவ அன்பை நாம பெற்றிருந்திருக்கலாம். ஆனா அதை அறிந்து கொள்ளாமல் நாம அந்த இடத்துல கசப்பு, விரோதம், உலகத்தின் இயல்பில் இருந்து கொண்டிருந்தால், உலக பழக்க வழக்கத்துல இருந்து கொண்டிருந்தால் அங்க நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்கும், தேவன் அல்ல. சாத்தான் நம்மை குற்றப்படுத்துவான். அவருடைய வார்த்தையை விட்டு நாம் விலகும் போது அங்கு சாத்தானுக்கு நாம் அனுமதி கொடுப்போம். அவருடைய வார்த்தை பாரமானவைகள் அல்ல. அவர் ஒரு வார்த்தை அதுல சொல்றாருன்னா அதுல நாம் செல்வதுதான் நமக்கு பாதுகாப்பு. அதை விட்டு நம்ம வழி விலகணும்னு சொன்னா அந்த இடத்துல சாத்தானுக்கு அனுமதி கொடுப்போம். தேவன் நம்மை தண்டிக்கல. அவர் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு அங்கு மீட்பும் விடுதலையும் கொடுத்திருக்கிறார், கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா வழி விலகி செல்லும் பொழுது சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையில அங்க என்ன செய்யறோம்? இடம் கொடுக்கிறோம். நம்மை குற்றப்படுத்துகிறது தேவன் அல்ல, குற்றப்படுத்துகிறது நம்முடைய இருதயம் குற்றப்படுத்துகிறது சாத்தான். நம்ம என்ன செய்யறான்? குற்றப்படுத்துகிறான். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அப்படி இருதயம் உங்களை குற்றவாளியாக தீர்த்துது அப்படின்னு சொன்னா, அந்த குற்ற மனப்பான்மைக்குள்ள நீங்க போனீங்க, உங்களுக்கு அந்த நிச்சயத்தை பெற முடியாது. அந்த கிருபையாக அவர் கொடுத்திருக்கின்ற அந்த நிச்சயத்தை உங்களால என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த விசுவாசம் உறுதியாக இருக்காது. அதுல உங்களுக்கு சந்தேகம் வரும். உறுதியாக தேவனிடத்துல தைரியமாக நீங்க போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஏன்னா அந்த இருதயம் குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது, சாத்தான் அங்கு குற்றம் சாட்டும் போது நம்மால் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாது. இந்த இடத்துல எப்படி அதை மேற்கொள்றது? அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நமக்கு அந்த சத்தியம் அறியாமல் இருக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு அங்க என்ன தெரியும்? சத்தியம் தெரியும். என்ன நடந்ததுங்கிறது தெரியும். கிறிஸ்துவுக்குள் நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்ம பாவ இயல்பு கிடையாது, பரிசுத்த இயல்பை பெற்றிருக்கிறோம், தேவ வாழ்வை பெற்றிருக்கிறோம், தேவ அன்பை பெற்றிருக்கிறோம், தேவ நீதியை பெற்றிருக்கிறோம், அவருடைய பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறோம். இதன் அடிப்படையில் அவர் நம்மை பார்க்கவில்லை. அவருடைய அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயல்புகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய இடம் என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நாம் அறியலனாலும் யார் அறிந்திருக்கிறாரா? தேவன் அந்த இடத்தை அறிந்திருக்கிறாரா.
இதை நாம் அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை மாற்றிக் கொள்ளும் போது அந்த கிருபையின் பலன்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். நான் மறுபடி சொல்றேன், நாம ரட்சிப்பை பெற்று கொண்டிருந்தும் இந்த சத்தியத்தை அறியவில்லை என்றால், இந்த தேவ அன்பை வெளிப்படுத்த தெரியவில்லை என்றால், நாம் ஒத்துழைக்காமல் இருந்தோம் என்றால், நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தும். நம்மால் தேவனிடத்தில் நிற்கக்கூடிய தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நிச்சயம் நமக்கு இருக்காது. நம்முடைய விசுவாசத்தில் ஒரு உறுதி இருக்காது நமக்கு. ஆனா தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறாரா? அவர் பெரியவரா இருக்கிறாரா? எதை அறிந்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன இடம்ங்கிறது அவருக்கு தெரியும். நம்மை அவர் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். ஆனா நாம நிற்கிற இடம் எந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கிறோம்? நம்மை குற்றவாளியாக பார்க்கிறோம், குறை உள்ளவர்களாக பார்க்கிறோம், ஒரு குற்ற மனப்பான்மைக்குள்ள நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம், பலவீனமானவராக, விசுவாசத்துல பலம் இல்லாதவராக. இந்த மாதிரி பார்க்கும்போது நாம் என்ன செய்ய முடியாது? அந்த கிருபையின் பலன்களை பார்க்க முடியாது. பலன் அப்படிங்கிறது நோயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை அப்படி மட்டும் இல்ல. இதை விடையும் அதிகமான பலன்கள் கிருபையில் இருக்கிறது. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய இயல்பும் வாழ்வும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவதற்காக நமக்குள் இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர் நமக்குள் நம்முடனே கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் நடந்து செல்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம் வாழ்வில் அவர் வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். வல்லமையான காரியங்களை செயல்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை உங்க மூலமாக வெளிப்படுத்துவதற்காக, உங்க கரங்கள் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக, உங்க வாயின் வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக, இருள் நிறைந்த உலகத்துல உங்களை வெளிச்சமாக்குவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திற்கு வெளிச்சம் நாம் தான் வெளிச்சம். உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன்னு சொன்னார் இல்லையா? அந்த ஒளி இப்பொழுது நமக்குள்ள இருக்கிறார். இந்த ஒளிய நம்ம வெளியில காண்பிக்கிறதும் அதை மூடிக்கொள்ளுவதும் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. சகலத்தையும் அறிந்து அவர் பெரியவரா இருக்கிறாரா? அப்போ நம்மளுடைய சிந்தனைகளை அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் மாற்றிக்கொள்ளும் போது, என்னுடைய இடம் இதுவல்ல, கிறிஸ்துவுக்குள் எனக்கு தேவ அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நான் அவருடைய இயல்பை பெற்றிருக்கிறேன், அவருடைய நீதியை பெற்றிருக்கிறேன், அவர் என்னை அவருடைய பிள்ளையாக பார்த்து கொண்டிருக்கிறார், இந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய வார்த்தைக்கு நேராக நம் சிந்தனைகளை மாற்றும் பொழுது அந்த கிருபையில அவர் கொடுத்திருக்கின்ற அத்தனை பலன்களையும் நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.